90s கிட்ஸை பீதியடைய வைத்த திகில் சீரியல்கள். சீரியலோட டைட்டில் சாங்க கேட்டாலே காய்ச்சல் வந்துரும் போல. இப்போல்லாம் சீரியல்கள் அப்படின்றது எல்லாமே ஒரே மாதிரி சாயல்ல தான் இருக்கு. குடும்பத்தை பிரிக்கிறது, இல்ல கல்யாணமானவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்றது, இல்ல ஹீரோ ரெண்டாவதா கல்யாணம் பண்றது, இல்ல ஹீரோவை பிரிக்கிறதுக்கு வில்லி அப்படின்னு எல்லா சீரியல்களுமே ஒரே மாதிரியான சாயல்ல தான் இருக்கு. அதனாலேயே சீரியல் பார்க்கக்கூடிய ஆர்வம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்கு. ஆனா 90s காலகட்டத்துல 90s கிட்ஸ் பார்த்த சீரியலே வேற. ஒவ்வொரு சீரியலும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஒன்னு காமெடியா இருக்கும், இன்னொன்னு குடும்பம் சார்ந்து இருக்கும், ஒன்னு திகிலா இருக்கும், இன்னொன்னு மர்மமா இருக்கும். இப்படி எல்லா வெரைட்டியான சீரியல்களையும் அந்த காலத்துல ஓட்டியிருக்காங்க. அதனாலேயே அப்போல்லாம் டிவி முன்னாடி நகராம இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க மக்கள். அந்த சீரியல்லாம் இப்ப கூட நிறைய பேர் மறந்திருக்க மாட்டாங்க. அப்படி மறக்கவே முடியாத 90s கிட்ஸ பீதியடைய வச்ச 5 திகில் சீரியல்களை பத்தி தான் இப்ப நான் சொல்ல போறேன். லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது பஞ்சமி. சன் டிவில டெலிகாஸ்ட் ஆன இந்த சீரியல் பயங்கர திகிலா இருக்கும். பழங்குடி மக்கள் வாழ்ந்த காடு, மலை சார்ந்த பகுதி தான் இந்த சீரியலோட கதைக்களமே. அந்த பகுதியில சாயங்காலம் 3 மணி ஆனாலே மொத்தமா இருள் சூழ்ந்துரும். அதுக்கப்புறமா பஞ்சமி வேட்டை ஆரம்பிக்கும். இதோட டைட்டில் பாட்டை கேட்கும் போதே அவ்வளவு திகிலா இருக்கும். பாட்டு முடியட்டும் அப்புறமா நான் சீரியலை பார்த்திருக்கேன்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு பயப்படாத ஆளே இல்ல பஞ்சமியை பார்த்து. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜென்மம் எக்ஸ். விஜய் டிவில தான் இந்த சீரியலை டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இந்த சீரியலோட டைட்டில் சாங்க வேற லெவல் பயத்தை நமக்கு உருவாக்கும். இந்த பாட்டை மட்டுமே கேட்டு நிறைய குழந்தைகள் நடுங்கி போய் காய்ச்சல் வந்த கதெல்லாம் இருக்கு. கட்டை குரல்ல ஜென்மம் எக்ஸ் அப்படின்னு வந்து மிரட்டக்கூடிய இந்த பாடலை இப்போ கேட்டா கூட நிறைய பேருக்கு பயம் உண்டாகும். அந்த டைம்லலாம் யாருமே இந்த பாட்டை மறந்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் சீரியல்லையும் ஒவ்வொரு எபிசோடையும் முடிக்கும் போது ஏதாவது ஒரு திகிலான சீனை வச்சு முடிச்சிருவாங்க. அடுத்த நாள் என்ன ஆகும் அப்படின்னு சின்ன குழந்தையில இருந்து வயசான ஆயா வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மர்ம தேசம். 90s காலகட்டத்தில் எல்லாரையுமே கவர்ந்த ஒரு சீரியல் அப்படின்னா இதை சொல்லலாம். சீரிஸ் பாணியில வெளிவந்த ஒரு பார்ட் தான் இந்த விடாது கருப்பு. வெள்ளை குதிரையில வரக்கூடிய கருப்பு தப்பு செய்யற எல்லாரையுமே தண்டிக்கிற மாதிரி இந்த கதை ஓட்டம் வந்து போயிட்டு இருக்கும். அந்த குதிரை சத்தமும் கருப்பு உருவமும் பார்க்கும் போதே நமக்கு திகில கிளப்புற அளவுக்கு ரொம்ப பயமா இருக்கும். இப்பெல்லாம் என்னடா காஞ்சனா அரண்மனை எடுக்கிறீங்க, அந்த காலத்துல வந்த மர்ம தேசம்லாம் அப்படி மிரட்டலா இருக்கும். அப்படியே சின்ன குழந்தைங்க எல்லாரும் அவங்களோட அம்மா புடவையில முகத்தை மறைச்சிக்கிட்டு பயத்திலேயே இதை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒருவேளை நீங்க கூட இந்த மாதிரி பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ருத்ர வீணை. சன் டிவில வெளிவந்த இந்த சீரியலோட கதையை வீணையை வைத்து தான் நகர்ந்துகிட்டு இருக்கோம். அந்த வீணையை வாசிச்சா மழை வரும், கேட்டது கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு காட்சியுமே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கும். இந்த சீரியலை இப்ப கூட உங்களால பார்க்க முடியும். ராதிகாவோட ரேட் அண்ட் மீடியா யூடியூப் சேனல்ல இதை உங்களால பார்த்துக்க முடியும். இப்பெல்லாம் யோசிச்சு பாருங்களேன், புருஷன் பொண்டாட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதை பிரிக்க பாக்குற மாமியார், லவ் பண்ணா அதை பிரிக்கக்கூடிய இன்னொரு வில்லி அப்படின்னு கதையே ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு இப்போ உள்ள சீரியல்ல. ஆனா ஒரு வீணையை வச்சு அற்புதமா ஒரு திரைக்கதையை அமைக்க முடியும், ஒரு கதை களத்தை கொண்டு போகணும் அப்படின்னா இந்த ருத்ர வீணை சீரியலை கண்டிப்பா பார்க்கணும். இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது மந்திரவாசல். ராஜ் டிவில தான் இந்த சீரியலை டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இந்த சீரியலோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நான் எதை தெரியுமா சொல்லுவேன், மியூசிக் தான். இதோட மியூசிக்கை வந்து டி இமான் வந்து அமைச்சிருப்பாரு. வேற லெவலா இருக்குங்க. ஒரு படத்துக்கு எந்த மாதிரியான ஒரு திகில் மியூசிக் தேவையோ அதை இந்த சீரியலுக்கு போட்டிருப்பாங்க. நிறைய பேர் வந்து ராஜ் டிவில சீரியல் பார்க்கறது கம்மி தான். அதனால இந்த சீரியல் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. பட் இது அந்த டைம்ல பயங்கர ஃபேமஸ் தான். இப்போ எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த சீரியல்ல ஒவ்வொரு சீனுமே மறக்க முடியாத அளவுக்கு த்ரில்லிங்கா இருக்கும். 90s கிட்ஸா இருந்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இது ஃபேவரட் லிஸ்ட்லயும் இருந்திருக்கும். இதோட கதைக்களமே அற்புதமா அமைச்சிருப்பாங்க. அது கூடவே டி இமானோட மியூசிக்கும் டிராவல் பண்ணிட்டே வரும். பயங்கர திகிலா இருக்கும். இதை தவிர அது மட்டும் ரகசியம், நிஷா காந்தி அப்படின்னு நிறைய திகில் சீரியல்கள் இருக்கு. இதை பத்தி இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பார்ட் 2 வீடியோ வேணுமா வேண்டாமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த காலத்துல உள்ள சீரியல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜேனர்ல இருக்கு. அதான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, குடும்பம், நகைச்சுவை, திகில், மர்மம் அப்படின்னு நிறைய ஜேனர்ல எடுத்தாங்க. அதனாலதான் அப்போ உள்ள மக்கள் சீரியல் பார்க்கறதுக்கு அடிக்ட் ஆகி டிவி முன்னாடியே உட்கார்ந்துருப்பாங்க. எப்படி ஆண்கள் எல்லாருமே சச்சின் அவுட் ஆகுற வரைக்கும் கிரிக்கெட் பார்த்துட்டு இருப்பாங்களோ அதே மாதிரி தான் 90s காலகட்டத்திலையும் எல்லா அம்மாக்களும் சீரியல் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.